இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார். கையெடுப்பா, இது ரசம். இதையாவது ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். கிறிஸ்தவத்தினுடைய ஏஜென்ட் சீமான், அப்படி ரெண்டு விதமான விமர்சனம். அது நீங்க அப்புறம் இஸ்லாமிய கைக்கூலியை விட்டுட்டீங்க, திராவிடர்கள் வந்து RSS கைக்கூலியை விட்டுட்டீங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? திமுகவை ஏத்துட்டீங்கன்னா RSS BJP பெட்டி கொடுத்துரும். RSS ஏத்து குத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து கோடி கோடியா கொடுத்துருவாங்க. தம்பி விஜய் கருத்தை ஏதாவது எடுத்து பேசிட்டீங்கன்னா திமுக பெட்டி பெட்டியா கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா கொடுத்துரும். நல்ல வருமானமா? கோயில கட்டினான்ல, குளத்தை விட்டான்ல, அங்கேயே வேப்ப மரம் புளிய மரத்தை நடல, ஏன் ஆலமர அரச மரத்தையே நட்டான்? ஆலமர அரச மரம் மட்டும்தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்ற உயிர் காற்ற வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நீங்க வேப்ப மரத்தடியில போய் படுக்காதப்பா, ராத்திரிக்கு பேய் அடிச்சு போறோம். சொன்னாம்பா. நான் கேட்கல, நான் என்ன சொல்றேன், நான் என்ன ஒரு தேங்காயை உடைச்சு சில் எடுத்து கடிக்கிற சின்ன பெண் வச்சுக்கிறியா? மொத்த தேங்காய் என்னது? இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இந்திய நாடே என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. தெரியுது, நீ மூடு.